நிறைய காசு செலவழிச்சு ஸ்கின் பிரைட் ஆகலையா, இல்லை பிக்மெண்டேஷன் ஆக்னி மார்க்ஸ் போகலையா, அப்போது நான் சொல்கிற ஆயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்ப்பேன். ஸோ டோன்ட் மிஸ் த வீடியோ. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட், ஆரஞ்சு பீல், பப்பாயாவோட தோல் கண்டிப்பாக ரொம்ப முக்கியங்க. பப்பாயாவை தோலோடு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்ட பிறகு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய் ரெண்டுமே சரிசமமாக எடுத்து லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கலர்ஃபுல்லான பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது அந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கீழே அடி பிடிக்கும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் சொன்ன 2 சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மஞ்சிஸ்தா பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமதுரமோட பவுடரும் சேம் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது நல்லா ஆயிலில் அப்சர்வ் ஆக விடுங்க. ஒன்ஸ் அந்த ஆயில் கோல்டன் கலராக மாறி வந்துடுச்சுன்னா உங்களோட கோல்டன் ஆயில் ரெடி. இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இது டெய்லி நைட்டில் அப்ளை பண்ணிட்டு வாங்க ஃபார் கண்டினியூஸ் 1 month. இல்லை நான் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் தான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஃபில்லர் ஆஃப் த ஆயில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் பேஸில் ஒரு க்ரீம் கிடைக்கும். அந்த க்ரீம் எடுத்து நீங்கள் நைட்டில் டெய்லி அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் நிறைய பியூட்டி சீக்ரெட்ஸ் இருக்குது.